அன்பார்ந்த காஞ்சிபுரம் வாக்காளர் பெருமக்களே, வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக கப்பல் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். ஏன் கப்பல் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், மற்ற வேட்பாளருக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு என்பதை விளக்கவே இந்த தெரு வாகன பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி காக்க, தமிழ் நிலம் காக்க, தமிழர் உரிமை காக்க தொடர்ந்து போராடி வருபவர்கள் தான் தமிழர் விடுதலை கட்சியினர். அதன் சார்பாக நாங்கள் இந்த கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். மற்ற வேட்பாளருக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஊழலிலே திளைத்து, லஞ்ச லாவணியத்திலே திளைத்து, கஞ்சா போதை என்று இந்த அரசை வேற்று பாதையில் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திமுக அதிமுகவினர். தமிழ்நாட்டிலே இலவசங்களை வாரி வழங்கி இந்த மக்களை இவர்கள் சோம்பேறிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இலவசம் யாருக்கு வேண்டும்? முடியாதவர்களுக்கு, ஊனமுற்றவருக்கு, வயதானவர்களுக்கு தான் இலவசம் வேண்டுமே ஒழிய அனைவருக்கும் 1000 ரூபாய். இளைஞர்களுக்கு கல்வி கடன், மிக்சிக்கு கிரைண்டர் வாங்க கடன், கிரைண்டர் வாங்க கூப்பன். ஆக இந்த 100 ஆண்டுகளாக இந்த மக்களை இயலாதவர்களாக, ஊனமுற்றவர்களாக, முடியாதவர்களாக மாற்றி வைத்ததுதான் இந்த திமுக அதிமுக அரசுகளின் சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழி காக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம். ஆனால் இந்த திமுக அதிமுக அரசுகள் தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ் நிலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். இந்த இடத்திலே, காஞ்சிபுரத்திலே தமிழ்நாடு எங்கே, தமிழ் எங்கே என்ற கேள்வியோடு நாங்கள் 35 இடங்களில் தெருமுனை கூட்டங்களை நடத்தி வந்தோம். தமிழ்நாடு எங்கே, தமிழ் எங்கே என்றால் தமிழ் எங்கே என்ற கேள்வியில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே, அதுவும் வணிகத்தின் முக்கியமான இடத்திலே சங்குசா பேட்டை இருக்கிறது. சரி, சங்குசா தான் இங்க வந்தீர்கள், சரி அவங்க இங்க வணிகம் பண்றாங்கன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்ல தான் பெயர் வைக்கிறோம், அரசு சட்டம் போட்டிருக்கு. ஆனால் யாரும் அதை இங்கே செயல்படுத்தவில்லை என்பதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டத்திலே எங்களை கைது செய்தது இந்த திமுக அரசு. தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மொழி காக்க வேண்டும் என்று போராடி எங்களை கைது செய்திருக்கிறது என்றால் இந்த அரசு யாருக்கான அரசு என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறீர்கள், இங்கு செல்வ செழிப்போடு வாழ்கிறீர்கள். வந்தவர்களை வாழ வைப்பவர்கள் தான் நாங்கள் என்பது தமிழர்கள் வரலாறு என்பதை நீங்கள் உணர முடியும். ஆக இந்த மண்ணிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த மண்ணின் மொழி காக்க நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மண் தமிழ் மண், அதன் மொழியை காக்கும் பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது என்றுதான் நாங்கள் கூறி வருகிறோம். இந்த இடத்திலே அந்த மொழி காப்பு கூட்டம் 30வது கூட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தும் போது அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று இங்கிருந்த மக்கள் எங்களிடம் சண்டை போட்டனர். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே தமிழ் வாழ்க என்று ஒரு தமிழன் கூறினால் அதை எதிர்க்கின்ற அளவிற்கு இந்த மண்ணிலே வந்தேரிகளுக்கு தைரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் காட்டுவதற்காகத்தான் இந்த இடத்திலே கூட்டம் போடக்கூடாது எங்களை அவர்கள் தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் வந்தேரிகளுக்கே இவ்வளவு திமிரு இருக்கிறது என்றால் இந்த மண்ணை, மலையை, நாங்கள் காடுகளை சமநிலையாக்கி இந்த நாட்டை உருவாக்கிய மரபு வாழ்ந்த தமிழ் பிள்ளைகளுக்கு அதை எதிர்க்க திராணி இருந்தது. அதனால் நாங்கள் இங்கே அந்த கூட்டத்தை நடத்தியே தீர்வோம் என்று நடத்திவிட்டு தான் இந்த இடத்திலிருந்தே போனோம். ஆனால் எங்களுடைய கொள்கை கோட்பாடான தமிழ் பெயர் பலகை இயக்கம் இன்று வரை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஆனால் இன்னும் சில மாதங்களில் காஞ்சிபுரத்திலே ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்திருக்கிற எந்த நிறுவனங்களும் பெயர் பலகை வைத்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட போகிறது. அந்த நிலையை தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை உங்களிடம் கூறிவிட்டு செல்லவே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். ஏனென்றால் 1000 2000க்கு ஆட்களை கூட்டி வந்து நாங்கள் மாசு காமித்து ஓட்டு வாங்க இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த மொழி காக்க, இந்த நிலம் காக்க, இந்த இனம் காக்கவே நாங்கள் இந்த மண்ணில் தொடர்ந்து இயங்கி வருகிறோம். எனவே எங்களின் கோரிக்கை, எங்களின் உத்தரவை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இன்னும் சில மாதங்களில் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை சட்டத்தை செயல்படுத்த வேண்டும். முதல் பாதி அளவு தமிழும், 30 விழுக்காடு ஆங்கிலமும், மீதி 20 விழுக்காடு எந்த மொழியில் வேண்டுமானாலும் பெயர் பலகை வைக்கலாம் என்று அரசு சட்டத்தை போட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை செயல்படுத்தாதே தமிழர் நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் பெயர் பலகைகள் அழிக்கப்படும். எனவே நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்தாமல் உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தமிழ் மண்ணிலே வாழ்பவர்கள் தமிழ் மொழியை காக்க, தமிழ் நிலங்களை காக்க நீங்களும் எங்களோடு உறுதுணையாக இருந்து நீங்களும் இங்கு வளமாய் நலமாய் வாழலாம் என்பதே
அறிவிக்கவும் கூறவுமே இந்த கூட்டத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து தமிழர் விடுதலை கட்சி இந்த மண்ணிலே மொழி, நிலம், உரிமையை காக்க தொடர்ந்து போராடும். அதில் ஏதேனும் பாதகம் ஏற்படுமாயின் அது பாதகம் ஏற்படுபவர்களுக்கே பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதை கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் இனமே ஆள வேண்டும் எனும் நோக்கத்தை இந்த மண்ணிலே இன்றைய இளைஞர்கள் கையில் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தடையாக யார் இருந்தாலும் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இந்த மண் தமிழ் மண், இது தமிழர் மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ் மொழி காக்க, தமிழ் நிலம் காக்க, தமிழ் மொழி வாழ வேண்டும், தமிழ் இனம் ஆள வேண்டும். தமிழர் விடுதலை கட்சியின் கப்பல் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வாழ்க தமிழ், வெல்க தமிழன்.